அனந்த பத்மநாப சுவாமி நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். இந்த அரிச்சல் முனையும் இந்த தனுஷ்கோடி கோதண்டராம சுவாமி திருக்கோயிலும் ராமாயணத்தோடு எப்படி தொடர்புடையது, மேலும் விவரமா சொல்லுங்க. ஜயத்யாஸ்ரித சந்திராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः. சந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெகு சிறப்பாக இன்றைய தினம் நம்முடைய பாரதத்தின் தென்கோடி பகுதியான தனுஷ்கோடி என சொல்லப்படக்கூடியதான அந்த அரிச்சல் முனை ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் கோதண்டராம பெருமாளை வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அரிய அழகிய காட்சிதனை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாரத வரலாற்றில் இந்த நாள் ஒரு பொன்னேற்றில் பொறிக்கப்படக்கூடியதான திருநாளாக திகழ்கிறது. ராமன் என்றாலேயே நம் எல்லோருக்கும் ஆனந்தத்தை அளிப்பவன், மங்களகரமானவன், மங்கள தேவதை. அப்பேற்பட்டதான ராமபிரானுடைய புனித பாதம், அவருடையதான திருவடிகள் நடந்த இடத்தில் நம்முடைய பாரத பிரதமர் தற்பொழுது தெய்வ வழிபாட்டினை செய்து கொண்டிருக்கிறார். நாளைய தினம் ஜனவரி 22, 24 அன்று அயோத்தி மாநகரில் நடைபெறக்கூடியதான மாபெரும் கும்பாபிஷேக மகோத்சவத்தை முன்னிட்டு தற்பொழுது நம்முடைய பாரத பிரதமர் ஸ்ரீ ராமபிரான் வழிபட்ட திருக்கோவில்களை எல்லாம் தான் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார். கடந்த 2 நாட்களாக முக்கியமாக நேற்றைய தினம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலில் ராமனால் வழிபடப்பட்ட இக்ஷ்வாகு குலதனமான, அதாவது ராமபிரானுடைய குலதனமான ரங்கநாத பெருமாளை வழிபட்டு விட்டு தற்பொழுது இங்கே ராமனை நேரடியாக வழிபடுகிறார். இந்த இடம் மிக மிக முக்கியமான இடம். இங்கேதான், அதாவது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்புல்லானி என்னும் திவ்ய கஷேத்திரம் அமைந்திருக்கிறது. சேத்துக்கரை என்று அதனை சொல்லுவார்கள், புல்லாரண்யம் என்று இலக்கியங்களில் மிகவும் பிரசித்தமானது. அந்த திருப்புல்லானியிலிருந்து ஆரம்பித்து இப்பொழுது பார்க்கக்கூடிய ராமேஸ்வரம், அரிச்சல் முனை என்பது வரையிலும் ராமபிரான் தன்னுடைய படைகளுடன் வரலாற்று நிகழ்வுகளிலும் பார்க்கிறோம். அது தவிர பாரதத்தின் பெருமைக்கு சான்றாக விளங்குவதும் உலக நாட்டவர்கள் அனைவரும் வியந்து போகும்படியாக இது ஒரு சாதாரண செயல் இல்லை, இத்தகைய ஒரு செயலை செய்வது என்பது அசாத்தியம் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கும்படியானதொரு மாபெரும் சேது சமுத்திரம் ராமபிரானால் இங்குதான் அமைக்கப்பட்டது. ராமபிரான் பகைவருக்கும் அருளும் பண்பாளன். இந்த பாரதத்தினுடைய பெருமையே என்ன என்றால், நம்மிடத்தில் பகைமை பாராட்டுபவர்கள் வந்தால் கூட அவர்களையும் அரவணைத்து நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த பாரதத்தின் பண்பாடு. அதை ராமபிரான் நடத்தி காண்பித்தான். விபீஷணன் ராவணனுடைய தம்பி, பஞ்சன சிவக்கும் மென்கால் தேவியை பிரித்த பாவி இளைய என்று கம்பநாட்டாழ்வான் விபீஷணனுடைய நிலையை வர்ணிக்கிறார். ஆம், பெருமாளையும் ராமபிரானையும் சீதாதேவியையும் பிரித்த மகா பாபி ராவணேஸ்வரன், கொடுஞ்செயல் புரிபவன், உலகத்திற்கு பெரும் தீங்கினை விளைவித்துக் கொண்டிருப்பவன். அத்தகைய அந்த ராவணனுடைய தம்பியான விபீஷணன் ராமா அபயம், ராமா அபயம் என்று இலங்கையில் இருந்து முதல் அகதியாக அடைக்கலம் தேடி ராமபிரானுடைய திருவடி தாமரைகளை நாடி ஓடி வந்தான். இந்த சமயத்தில் சாதாரணமாக மற்றவர்களாக இருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? நம்ம எல்லாரும் இதை கவனிச்சு பார்க்கணும். என்ன பண்ணிருப்பா எல்லாரும்? ஏண்டா எவ்வளவு தைரியம் உனக்கு, எங்க இருந்து நீ வர அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பா. அந்த மாதிரிதான் சுக்ரீவன் முதலானவர்கள்லாம் விபீஷணனுக்கு அடைக்கலம் கொடுக்க கூடாது என்று தடுத்தார்கள். ஆனால் ராமபிரான் கருணா காக்குஸ்தன் என்று பெயர் பெற்றவன், கருணை கடல். இங்கே கருங்கடல் எதிரே நமக்கு தெரிகிறது. இன்று காலை நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் இந்த கடற்கரையில் புனித நீராடி அந்த கடற்கரையில் வழிபாடுகளை எல்லாம் செய்து கடலரசனை ஆராதித்து அந்த வருண மந்திரம் எண்ணினன் விதிமுறை வணங்கி என்று ராமபிரான் எப்படியெல்லாம் கடலரசனை பூஜித்தாரோ, நரேந்திரனாகிற அந்த ராமபிரானுடைய பூஜனையை போன்று தற்போது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடலரசனை பூஜித்து அவருக்கு புஷ்பம், தூபம், தீபம் முதலானவற்றை எல்லாம் சமர்ப்பித்து வழிபட்டார் அல்லவா? அதுபோன்று இங்கே ராமபிரான் அந்த விபீஷணனை ஏற்கக்கூடாது என்ற சமயத்தில் அவனை தடுத்தவர்கள் ஆயிரக்கணக்கான வானரர்கள். கூடாது, இவனை அடைக்கலமாக ஏற்கக்கூடாது,
இவன் மகாபாபி, ராவணனுடைய தம்பி என்னும் பொழுது ராமபிரான் கருணை கடலான அந்த ராமபிரான் சொன்னான், எதிவா ராவணஸ்வயம் என்று வார்த்தை சொன்னான். சுவாமி கூரத்தாழ்வான் என்னும் மகான் பகவத் ராமானுஜருடைய பிரிய சிஷ்யர், அப்பேற்பட்டதான அந்த மகான் சொல்லுகிறார், ராமா, உன்னுடைய குணம், உன்னுடைய கருணை எத்தகையது, இந்த ஒரு கருணையை நாங்கள் யாரிடத்தில் பார்க்க முடியும், எத்தகையதொரு பண்பாளன் நீ, பகைவனுக்கும் இறங்கும் பண்பாளன் என்பதை நீ 2 இடங்களில் நிரூபித்தருவினா என்று பேசுகிறார். இங்கே இப்பொழுது அபயம் அபயம் என்று அடைக்கலமாக வந்த விபீஷணனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் யார் என்னை நம்பி என்னை நாடி வந்து என் திருவடிகளில் அடைக்கலமாக புகுந்தார்களேயானால் அவர்கள் அனைவரையும் நான் காப்பாற்றுவேன் என்று கடற்கரையில் சூளுரைத்தான் ராமபிரான். அவன் சூளுரைத்த அந்த வார்த்தையின் ஒலிகள் இன்னும் அந்த கடற்கரை காற்றுகளில் அலைமோதிக் கொண்டிருக்கின்றன, எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன. இதோ இப்பொழுது நாம் பார்ப்பது திரு பாரத பிரதமர் அவர்கள் பக்தி ஸ்ரத்தையுடன் அங்கே ராமநாதபுரத்தில் பெருமாளுக்கு விசேஷமான பூஜைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். கடவுள் வழிபாடு என்பது தற்பொழுது இந்துக்களிடையே மறைந்து கொண்டு வரக்கூடிய காலம். தங்கள் வெளியிலும் அதை செய்ய முடியாமல் வீட்டுக்குள்ளேயும் அதை மறந்து மறைத்து இருக்கக்கூடிய காலத்தில் உலகம் அறிய நம்முடைய வழிபாட்டு முறைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும், கடவுளை நாம் இப்படித்தான் வழிபட வேண்டும், நம்முடைய தர்மத்தின் பால் நாம் நடக்க வேண்டும் என்பதை காண்பித்துக் கொண்டு நாளைய தினம் அயோத்தி மாநகரத்தில் நடைபெற வேண்டிய மிக பிரம்மாண்டமான, உலகமே உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மாபெரும் கும்பாபிஷேக வைபவத்தை ராமபிரானே உன்னுடைய அனுகிரகத்தினால் நன்கு நடைபெற வேண்டும், இந்த தேசம் என்றும் க்ஷேமமாக இருக்க வேண்டும், ராம ராஜ்யம் தழைக்க வேண்டும், எல்லோருக்கும் சாந்தி நிலவ வேண்டும், எல்லோருக்கும் ஆனந்தம் உண்டாக வேண்டும், நம்முடைய தேசத்தில் வாழக்கூடிய எல்லோருக்கும் எல்லாவித சகல சௌபாகிய சித்திகளும் ஏற்பட வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தித்துக் கொண்டு அங்கே கலச பூஜைகளை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நம் மக்கள் அனைவரின் பிரதிநிதியாக, நம் அனைவரின் பிரார்த்தனையின் ஒரு உருவமாக செய்து கொண்டிருக்கும் ஒரு அரிய காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமபிரான் அன்றைய காலகட்டத்தில் இங்கே எப்படியெல்லாம் வழிபட்டானோ அதே போன்று தற்பொழுது அந்த கடற்கரையின் மணலில், அபயப்பிரதானம் செய்த மணலில், அனைத்து தெய்வங்களுக்கும் தானே பரதெய்வம் என்பதை ராமபிரான் அங்கே அறிவித்த ஒரு மணல் வெளியில் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்பீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் பிரதம் மம. என்னை நம்பி வந்தவர்கள், என்னை நாடி இருப்பவர்கள், என்னிடத்தில் அபயம் என்று வருபவர்கள், என்னை சரணம் என்று பிரார்த்திப்பவர்கள், இவர்களுக்கு அபயத்தை அளிப்பவன் நான், அபயத்தை அளிப்பவன் நான் என்று உலகறிய சொன்ன அந்த ஒப்புயர்வற்ற வார்த்தை விளைந்த பூமியில் நம் பாரத பிரதமர் அவர்கள் புண்ணிய பூமியில் காசி முதல் ராமேஸ்வரம் வரை, இமயம் முதல் குமரி வரை என்று பாரதத்தின் பண்பாட்டினை பறைசாற்றும் அந்த புண்ணிய பூமியில் விசேஷமாக அர்க்யம், பாத்தியம், ஆச்சமனீயம், தூபம், தீபம், நைவேத்தியம், அக்ஷதை, புஷ்பங்கள் சமர்ப்பணை என்று பலவிதமாக இந்த பூசணையை செய்து வரும் அத்யற்புதமான ஒரு நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி, நம் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நெகிழ்ச்சியை நாம் பார்த்து வருகிறோம். கோதண்ட ராமனாக சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் இத்திருக்கோவிலில் பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கின்றார். இங்கிருந்து, இந்த இடத்தில் இருந்து, ஏனென்றால் ராமபிரான் இலங்கையில் ராவண வதம் செய்து முடித்துவிட்டு பின்னர் இங்கே சீதைக்கு இந்த இடங்களை எல்லாம் காண்பித்துவிட்டு பின்னர் நேரடியாக அயோத்திக்கு பட்டாபிஷேகத்திற்கு புறப்பட்டு சென்றான் என்று நாம் ராமாயணத்தில் அறிகிறோம் அல்லவா? அதே போன்று நம்முடைய பாரத பிரதமர் இங்கே நம் பாரத தேசத்தின் தட்சிண கோட்டியில், தனுஷ் கோட்டியில் இதோ கோதண்ட பாணியாக, கருணா மூர்த்தியாக, காண்பவர்களுக்கு அருளை வாரி தருபவனாக, தோலாத தனி வீரனாக ராமபிரான் ஒருபுறம் சீதாதேவியும் மற்றொரு புறம் லக்ஷ்மணாழ்வானும் திகழ சேவை சாதிக்கிறான் அல்லவா? அங்கிருந்து புண்ணிய தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு நாளைய தினம் ஸ்ரீ ராமபிரானின் பட்டாபிஷேக மகோத்சவத்திற்காக அயோத்திக்கு செல்கிறார் என்றால் ஆஹா ஆஹா, என்ன ஒரு அரிய வாய்ப்பு, என்ன ஒரு அரிய நிகழ்வு! மேனி சிலிர்க்கிறது,
குரல் தழுதழிக்கிறது, கண்களில் கண்ணீர் வழிகிறது. இப்படி ஒரு பக்தியா? இத்தகையதொரு ராமபக்தியை நாம் விபீஷணனிடத்தில் பார்த்தோம், பரதனிடத்தில் பார்த்தோம். இன்று நம் பாரத பிரதமரிடத்தில் நாம் பிரத்யட்சமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பரதனை போல பக்தி கொண்டவராய் பாரத பிரதமர் ஸ்ரீ ராமபிரானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். ராமபிரானை பூஜிக்கிறார், ராமபிரானை வணங்கி வழிபடுகிறார். இந்த தேசத்தின் நலனுக்காகவும் மக்களினுடைய சகல சௌபாகியத்திற்காகவும் ஸ்ரீ ராமபிரானுடைய திவ்யமான அந்த கும்பாபிஷேக பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீராமா 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 என்று ராமனை சேவித்து அவனுக்கு ஆரத்திகள் சமர்ப்பித்து கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பித்து அந்த திவ்ய ஜோதிஷை தன் கண்களில் ஒற்றிக்கொண்டு அந்தணர்கள் வேத மந்திரங்கள் முழங்க அக்ஷதை ஆசீர்வாதங்களுடன் வேத கோஷங்களுடன் புண்ணிய தீர்த்தத்தை சுமந்து கொண்டு அயோத்தி நோக்கி நம் பாரத பிரதமர் இன்றைய தினம் பிரயாணப்படுகிறார் என்பது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய மிகச் சிறப்பானதொரு சம்பவமாய் நாம் பார்க்கிறோம். இதை பார்க்க 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 நமக்குள்ளே மகிழ்ச்சி அலைகள் ஆர்ப்பரிக்கின்றன. ஆஹா, எல்லோருடைய ஹிருதயத்திலும் சத்ரோஹோ பிரக்யாத வீரியசி என்று வால்மீகி கொண்டாடுகிறார். ஆம், சத்ருக்கள் எதிரிகள் கூட ராமபிரானை போற்றினார்களாம், எதிரிகள் கூட ராமபிரானை கொண்டாடினார்களாம். இப்படி பகைவனுக்கு இறங்கும் பண்பாளன். நாம் கீழே ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதாவது கூறத்தாழ்வான் என்ன சொன்னார்? ராமா, எத்தகையதொரு மாண்பு உன்னுடையது, நீ கருணாமூர்த்தி என்பதை பல இடங்களில் நிரூபித்தருடினாயே. முதலில் ராவணனுடைய தம்பியான விபீஷணனை நீ ரட்சித்தாய். அது ஒரு புறம் இருக்கட்டும், அந்த ராவண யுத்தத்தில் ஒரு நாள் சண்டையில் ராமன் அடித்த வேகத்தில் ராவணன் கவச்சங்கள் பிளந்து கையில் இருந்த வில் இரண்டாக முறிந்து அம்பரா தூணிகள் சிதைந்து குதிரைகள் கொல்லப்பட்டு தேர் சுக்குநூறாக நொறுங்கி சாரதியும் கொல்லப்பட்ட பதாதியாய் அங்கே போர்க்களத்தில் நின்றவனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று சொன்னாயே ராமா. உன் மனைவியை பிரித்தவன், மகர்ஷிகளின் குடியை கெடுத்தவன், ஜட்டாயு மகாராஜனை கொன்றவன், இப்படியெல்லாம் பெரும் பாவத்தை செய்து நிராயுதபாணியாய் ஒன்னால் அடித்து வீழ்த்தப்பட்டு எதிரில் நிற்கக்கூடிய பகைவனை பார்த்து பரிவு பூண்டு இன்று போய் நாளை வா ராவணா, ஒன்றும் குறைவு இல்லை, சற்றே உன்னை ஆஸ்வாசம் செய்து கொண்டு நாளைய தினம் வா என்று சொன்னாயே. கருணாமூர்த்தி ராமா, நீதான் ராமா. உன்னுடைய கருணையே கருணை, உன் கருணையே கருணை. இந்த கருணையை எவ்விதம் நாங்கள் பேச முடியும்? இந்த கருணை கடலின் எல்லையை நாங்கள் எப்படி பார்க்க முடியும்? இந்த கருணைக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய முடியும் என்று கேட்கிறார். அத்தகையதொரு சிறப்பு வாய்ந்த திருத்தலத்தில் முதலில் விபீஷணனுக்கு அடைக்கலம் தந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நான் அபயம் அளிப்பேன். நண்பர்களே, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இந்த இடம் விபீஷணனுக்கு மட்டும் அடைக்கலம் அளித்த இடம் இல்லை, நம் அனைவருக்கும் அடைக்கலம் அளிக்கிறேன் என்று ராமபிரான் உறுதியேற்ற இடம் இது. இந்த கடற்கரை மணலின் ஒவ்வொரு துகளும் ராமபிரானின் புனித திருவடி பட்ட பெருமை பெற்றவைகள். ராமபிரான் சொன்ன வார்த்தையின் உண்மையை உலகத்திற்கு இன்றளவு உரைத்துக் கொண்டிருப்பவைகள். உற்று கவனித்து பாருங்கள். இந்த கடல் அலைகளின் ஆர்ப்பரிப்பு ராமா 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 என்று உத்கோஷித்து நாளை நடக்கக்கூடிய மாபெரும் கும்பாபிஷேகத்திற்கு கட்டியம் கூறுவதை போல தம் அலைகளாகிற கைகளால் அசைத்து அசைத்து ஆர்ப்பரித்து அருளாசி வழங்குகின்றன. இதோ நம் பாரத பிரதமர் நெற்றியில் அழகாக திலகமிட்டுக் கொண்டு பக்தி ஸ்ரத்தையுடன் பிராணாயாமம் முதலான வைதிகமான மார்க்கத்தில் எப்படி ஒரு தவம் செய்ய வேண்டுமோ, எப்படி ஒரு பூஜை செய்ய வேண்டுமோ, இறைவனை வழிபடுவதற்கு என்பதாக நம்முடைய இந்து தர்மங்கள் எதை சொல்லுகின்றனவோ அதன்படி அழகிய பொற்கலசத்தை வைத்து அந்த கலசத்தை பூஜை செய்து அந்த கலசத்தின் புண்ணிய தீர்த்தத்தை தான் கொன்று செல்ல வேண்டும் என்று
ராமபிரானுடைய இன்னொருளை வேண்டி இங்கே கோதண்ட ராமசுவாமி கோவிலில் விசேஷமாக பூஜைகளை செய்து வருகிறார். இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.